வணக்கங்க. மார்கழி மாதம் தொடங்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மார்க்கெட்டில் இந்த கலர் கோல மாவு கடைகள்லாம் வந்துருச்சுங்க. இந்த மாதிரி கலர் கோல மாவுகள்லாம் எங்கே கிடைக்கும், நான் எப்படி கோல மாவெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன், அதை ஈஸியாக எப்படி கோலத்துக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த கலர் கோல பொடிகளை எல்லாம் வாங்கி எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நமக்கு மார்கழி மாதம் கோலம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோ. நீங்களும் மார்கழி மாதம் நிறைய கோலம் போடுவீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். வாங்க பார்க்கலாம். இந்த கலர் ரங்கோலி பவுடர்ஸ் வாங்கறதுக்கு நான் வந்திருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவான்மியூர் காய்கறி மார்க்கெட்டு தாங்க. காய்கறி மார்க்கெட்டுக்கு உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே ரோட் மேலேயே இந்த கலர் கோலப்பொடி மாவு கடைகள்லாம் நிறையா இருக்குது. பாருங்களேன், மூட்டை மூட்டையாக எவ்வளோ கலராக வச்சுருக்காங்க அப்படின்னு. இந்த மாதிரி கலர் கோலர் பொடிகள் எல்லா மார்க்கெட் பக்கத்துலேயும் விற்கிறாங்க. உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட், நாட்டு மருந்து கடை, அதுக்கப்புறம் பூஜை பொருட்கள் விற்கிற கடையிலலாம் இந்த கலர் கோல மாவுகள் கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். அதுவும் இப்போல்லாம் கிடைக்கிற அந்த கலர் கோல மாவு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான கலர்ஸுங்க. ஒரே கலரில் எவ்வளோ ஷேடு விற்கிறாங்க தெரியுங்களா? பச்சையிலேயே ஒரு 4 ஷேடு இருக்குது. ப்ளூ எடுத்துட்டானா ப்ளூலேயும் ஒரு 4 ஷேடு, பச்சை, நீலம், சிகப்புன்னு எக்கச்சக்கமான கலர்ஸுங்க. பிங்க்கில் கூட ஒரு 2-3 ஷேட் பார்த்தேங்க. மயில் கலர், ஸ்கின் கலர், பிளாக் கலர், எல்லா கலருமே இருக்குங்க. இந்த மார்கழி தொடங்கி தைப்பொங்கல் வரைக்குமே கோலம் சீசன்னே சொல்லலாங்க. இந்த மார்கழி மாதம் முழுக்க எல்லார் வீட்லேயும் வாசலில் விதவிதமாக டெய்லி கோலம் போடுவாங்க. அங்கங்கே நிறைய கோல போட்டிகள் இப்போ தான் நடக்கும். மயிலாப்பூரில் கூட கபாலீஸ்வரர் கோவிலை சுற்றி இருக்கிற ஏரியாவில் மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல்னு நடக்குங்க. அங்கே 2 நாள் கோல போட்டி நடக்கும். ஒரு நாள் ரங்கோலி போட்டி, ஒரு நாள் வெள்ளை கோல போட்டி. இது ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேர் அதை பார்க்குறதுக்குன்னே வருவாங்க. இந்த வருஷம் நான் மயிலாப்பூர் கோல போட்டியை வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி நிறைய பேர் கோல போட்டிகள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க இந்த சீசனில் கோலமாவை வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ தான் நல்ல விதவிதமான கலர்ஸ் கிடைக்கும். மற்ற சீசனில் பார்த்திங்கன்னா நமக்கு இவ்வளோ கலர்ஸ் கிடைக்காது. அதனால் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போவே வாங்கி வச்சுக்கோங்க. அதோ வாங்கி ஒரு சின்ன டம்ளர் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த ஒரு டம்ளர் சைஸு 10 ரூபா தான். முந்தியெல்லாம் வெறும் வெள்ளை மாவில் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லியுமே கலர் கோலம் தான் நிறைய பேர் போடுறாங்க. நானும் எனக்கு தேவையான கலர்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். இந்த ஒவ்வொரு கலரையும் ஒரு கவரில் போட்டு கட்டி தருவாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்தால் இப்படி தாங்க இருக்கும், எல்லாம் கவராக. இந்த கவர்லேயே வச்சு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இந்த கவர் ரொம்ப லேஸாக இருக்கிறதுனால டக்குன்னு எப்பாவது ஒரு நாள் கிழிஞ்சிடும். அதனால் நான் இந்த மாதிரி சின்ன வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கும் இல்லையா, 200 ml வாட்டர் பாட்டில்ஸ், அந்த வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். அதில் ஒரு சில மூடிகளில் இந்த மாதிரி ஓட்டை சின்ன சைஸ்லேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வரைக்கும் போட்டு வச்சுக்குவேன். ஒரே ஒரு ஓட்டை போட்டால் போதும். இந்த மாதிரி சின்ன டிஸ்போசபிள் டப்பாலாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டோன்னா இந்த கோலமாவெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக இந்த வெள்ளை கோல பொடியை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோன்னா நமக்கு லைன்ஸ் போடுறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெல்லிஸாக வேணும்னா சின்ன ஓட்டை இருக்கிற மூடியை போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் திக்காக வேணும்னா கொஞ்சம் பெரிய ஓட்டை உள்ள மூடியை போட்டுக்கலாம். எல்லாமே ஒரே சைஸ் பாட்டிலாக இருக்கிறதுனால நம்ம மூடியை மாற்றி போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கோலமாவு கலரில் கொஞ்சம் லைட் கலராக வேணும் அப்படின்னா வெள்ளை மாவு கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு குலுக்கிட்டோன்னா அது நல்லா கலந்துரும். நம்ம கையில் கலக்கணுன்னா கையிலெல்லாம் அந்த கலர் ஆகிடும். இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிறதுனால நம்ம கையில் கலர்லாம் ஆகாமல் கையே யூஸ் பண்ணாமல் கூட நம்ம கோலம் போட்டுடலாம். இந்த மாதிரி சின்ன சைஸ் பாட்டிலில் போட்டு வச்சா தான் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப பெரிய பாட்டில்னால் நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதோ எல்லா கலர் பவுடர்ஸும் போட்டு வச்சுட்டேன். இந்த கூடவே இந்த மாதிரி பழைய டீ வடிகட்டியை வச்சுக்கிட்டோன்னா கலர்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு இதில் போட்டு ஃபில் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். இதோ பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக ஃபில் பண்ண முடியுது. எவ்வளோ பெரிய ஓவியமாக இருந்தாலும் ஈஸியாக பண்ணிடலாம். இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு. இது ஒரு கோல போட்டியில் என் ஃப்ரெண்டு தான் போட்டுட்ருக்காங்க.
கோலம் போட எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. மார்கழி வர வேண்டியது தான், கோலம் போட வேண்டியது தான். நீங்களும் கோலம் போட ரெடி ஆயிட்டீங்களா? இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.